गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 9/5/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54. திதி இன்று காலை 10:40 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இரவு 8:03 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாமயோகம் இரவு 11:25 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் இரவு 10:55 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்த யோகம். விடியற் காலையில் அதாவது 5:53 வரை மரண யோகம் இருக்குது. அதன் பின்பு சித்த யோகம் இன்றைக்கி இருக்குது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, அதே மாதிரி மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 8:03 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமினா பைரவர் வழிபாடு. இன்றைக்கி ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடை சொல்கிறேன், அதை செய்க. நிச்சயமாக நல்லது நடக்கும், தடைகள்லாம் விலகும். அதே மாதிரி குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால பெருமாள் வழிபாடு செய்யலாம். இன்றைக்கி திருவோண நட்சத்திரமும் இருக்குது. இந்த திருவோண நட்சத்திரம் முழுதும் இருக்கிறதுனால இன்றைக்கி பெருமாள் வழிபாடு செய்வது நன்மையை தரும். மாலை வேளையில் பைரவர் வழிபாடு செய்யலாம். அது எப்படி செய்வது, எதை தீபம் போட்டால் நன்மை நடக்கும் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் கொஞ்சம் அட்சதை, அது கூட பச்சை கற்பூரம், ஒரு 5 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம அஷ்டமி திதிக்கு பைரவருக்கு எந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும், அதே மாதிரி ரிஷபத்தில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி அப்படின்னாலே பைரவர் ஞாபகம்தான் நமக்கு வரும். இந்த பைரவருக்கு எப்படியெல்லாம் தீபம் ஏற்றினால் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில பேர் 5 தீபங்கள், நானே சொல்லியிருக்கேன், 5 தீபங்கள் ஏற்றுங்க. ஒவ்வொரு தீபத்துலேயும் ஒவ்வொரு எண்ணெய் ஊற்றி 27 மிளகு இல்லைன்னா 5 மிளகு. இது அப்படி இல்லை, 35 மிளகு எடுத்துக்கோங்க. 35 மிளகும் ஒரு வெள்ளை துணியில், காட்டன் துணியில் போட்டு கட்டிக்கோங்க. கட்டிட்டு இலுப்பை எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த இலுப்பை எண்ணெயில் ஊற்றி ஒரு 5 தீபம் ஏற்றுங்க. ஒரு 5 அகல் விளக்கு வச்சு 35 மிளகு எண்ணி ஒரு வெள்ளை துணியில். இது எதற்கு அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வீட்டில் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நிற்காது, அது ஒன்று. ரெண்டாவது, வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னால், அப்பேற்பட்டவர்கள் இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றி நல்லா பைரவரை செவ்வரளி பூ போட்டு அர்ச்சனை பண்ணி வந்தால், செவ்வரளி பூ நான் ஏற்கனவே புணுகெல்லாம் சொல்லிட்டேன், புணுகெல்லாம் வச்சு வாங்கி நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா வசிய சக்தி ஏற்படும், அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போது சொல்கிறது 35 மிளகு
சரிங்களா? எண்ணி வச்சு 5 அகல் விளக்கில் வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் தான் கட்டணும். கட்டிட்டு அதில் இலுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகும். சரிங்களா? அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமையோட அஷ்டமி வர்றது மிக மிக சிறப்பு. இல்லை தேங்காயில் போடுறதா இருந்தாலும் போடலாம். தேங்காயில் 35 மிளகு கட்டி சிகப்பு துணியில் கட்டணும். இதில் ஒரு விஷயம் இருக்குது. தேங்காய் வெள்ளையாக இருக்கும், அகல் விளக்கு சிகப்பாக இருக்கும். அதுக்கு வெள்ளையில் போடணும், தேங்காயில் போடணுன்னா சிவப்பு துணியில் போடணும். இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. இதை செய்யுங்கள். உங்கள் வீட்டில் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்க உங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன். பைரவர்கிட்ட கவலைப்படாதீங்க. எல்லோருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். இப்போது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உங்களுக்கு செயல்பாட்டில் ஒரு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, மேன்மை, தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படும். மருத்துவ துறையில் இருப்பவர்கள் மருத்துவ முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் இதெல்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. எதிலும் கட்டுப்பாடோடு செயல்படுவது, அது சார்ந்து எண்ணங்கள் இதெல்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. வீடு மனை வாங்குவதற்கான ஒரு மேன்மையான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி திட்டமிட்ட செயல்களில் சாதகமான சூழல் அமைகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் எதிர்ப்பு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். கவனமாக இன்றைக்கி இருங்க. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். உத்தியோகத்திலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கல அப்படின்னு நினச்ச சில ஒரு விஷயத்துக்கு முடிவு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்களுடைய எண்ணங்களை புரிந்து அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்க, வெளியூர் தொடர்பான முயற்சிகள்லாம் உங்களுக்கு நன்மையாக அளிக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். வீடு மனை புதுப்பிக்கக்கூடிய, பழைய வீடாக இருந்தால் ரெனோவேஷன் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். கை கால் வலி, அதே மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட வலி, அதே மாதிரி தலைவலி, இந்த அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது நல்லது. நண்பர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கா. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூட. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். அதே மாதிரி சந்திராஷ்டமம் இன்றும் இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருங்க. மற்றபடி திருவாதிரை,
மிருகசீரிஷ நட்சத்திரம் ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும். புத்துணர்ச்சியோடு இன்றைக்கி ஓரளவுக்கு இருப்பீர்கள். அதே மாதிரி வெளியூர் பணிகளில் இருந்து வந்த தடைகள்லாம் ஓரளவு குறையும். வெளிவட்டார தொடர்புகள்லாம் அதிகரிக்கும். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனமாக செய்யுங்க. அடுத்தவர்களிடம் பேசும்போது நிதானத்தோடு பேசுங்க. வாக்குறுதி கொடுக்காதீங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நன்மையை தரும். இன்றைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திர தடைகளெல்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பொறுப்புகள்னால் வேலையில் ஆகட்டும், உங்களிடம் ஒரு வேலையை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பொறுப்போடு ஏற்று இன்றைக்கி நடந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சந்திராசம் உங்களுக்கு தான் இருக்குது, அதனால் கவனமாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மறைமுகமான விமர்சனங்கள்லாம் தோன்றி மறையும். எதிர்பாராத தனவரவு இருக்கும். மகிழ்ச்சி பொங்கும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். புதிய நபர்களிடம் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் மாற்றமான சூழல்கள்லாம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்தில் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் கொஞ்சம் மறதி இருக்கும், அதனால் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்வது நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள்லாம் மறையும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு செயல்படுவது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்கள், உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சாதகமான சூழல்லாம் ஏற்படும். பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி மனசில் ஒரு விதமான ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளெல்லாம் குறையும். விருந்து கேளிக்கையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அரசால் ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் மனதளவில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம். வியாபாரத்தில் புதிய முதலீடு செலுத்துவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நெருக்கடியாக உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்தவங்க, நெருக்கடியாக இருந்தவங்க, அவங்களாம் இன்றைக்கி விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம். திறமைக்கு ஏற்ப வாய்ப்புகள்லாம் அமையும். காணாமல் போன சில பொருட்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடு செய்வதில் ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்கணும். ஒரு 5 ரூபாவாக இருந்தாலும் கவனமாக இன்றைக்கி இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். வண்டி வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய, சரி செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி உத்தியோகத்தில், ஒரு வேலையில், அரசு வேலையாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி தந்தையால் கொஞ்சம் அலைச்சலும், தந்தையால் ஒரு செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தந்தையிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி நண்பர்கள் வழியில் விட்டு கொடுத்து சென்றால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆரோக்கிய சிந்தனைகள் மேம்படும். பங்குதாரர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் அமைதியோடு நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கின்ற நாளாக அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன திருப்தி இன்றைக்கி ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் ஒரு சாதகமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. மனதளவில் தைரியம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நேர்மறை சிந்தனைகளோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். வழக்குகளில் திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு அதில் ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகம் நிறைந்த நாளாக இருக்க. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்போடு இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு தருணம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள்லாம் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எதிர்காலம் தொடர்பான நிலையான ஒரு சிந்தனைகள் பிறக்கின்ற ஒரு தருணம். உங்கள் மீதான நம்பிக்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பேச்சுக்களில் ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. இழுபறியான சில வரவுகள் இன்றைக்கி வருகின்ற ஒரு தருணம் இருக்குது. வேலையில் இருந்து வந்த ஒரு சாதகமற்ற சூழல்கள்லாம் படிப்படியாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இன்றைய நாள் பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். அதே சமயத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணம் ஏற்படும். அது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்குது, உங்கள் ராசியை பார்க்குது. அதனால் நீங்கள் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். அதே மாதிரி ஒரு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைக்கி ஏற்படும். ஆரோக்கிய செயல்களில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். தோற்ற பொலிவு பற்றிய ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான அச்சம்,
இதெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை, குழப்பங்கள் விலகுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியும் இருக்கும், அதே சமயத்தில் செலவுகளும் கூடும். செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இன்றைக்கி இருக்கும். அப்போ என்னாகும், கையில் இருக்கிற பணம் செலவாகும். அதனால் அதை யோசித்து செய்யுங்க. உலக நிகழ்வுகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் மனதில் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும். உறவினர்களோட சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய எண்ணங்கள்லாம் மேலோங்கும். அது கிடைக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு கிடைக்கும். சில ஆவணங்களோ ஏதோ ஒன்று தொலைச்சிருந்தீங்கன்னா அது இருக்குது அப்படின்னு அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. மனதளவில் புறமொழி பேசும் மக்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்திலும் சரி, குடும்ப விஷயமாகட்டும், எதையும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இன்றைய தினம் யாரிடம் எது பேசினாலும் நிதானத்தோடு கவனத்தோடு பேசுங்க. இன்றைக்கி செலவும் இருக்குது, வரவும் இருக்குது. செலவு தான் அதிகமாக இன்றைக்கி இருக்கும். அதை யோசித்து செய்யுங்க. இன்றைய நாள் புகழும் கிடைக்கின்ற நாளாக அமையும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் இன்னைக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல மேன்மை, தொழிலிலும் நல்ல மேன்மை இருக்கும். புதுசாக எதனா நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, யோசிச்சிங்கன்னா அது செய்யக்கூடிய தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். மனசில் ஒரு புதிய தேடல்கள் பிறக்கும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும். வியாபாரத்தில் நல்ல லாபகரமான சூழல்லாம் ஏற்படும். அரசு பணியில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக மறையும். மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தேடல்கள்லாம் இன்றைக்கி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.